புரியுது சார். நரசிம்மராவுக்கு ஏன் கொடுத்தாங்க திடீர்னு? அதான் அது வந்து காங்கிரஸை சங்கடப்படுத்துறதுக்காக கொடுக்குற ஒரு விஷயம் அது ஆக்சுவலா. அதான் இந்த விருதுகள் வந்து இப்ப அரசியல் ரீதியாக பயன்படுத்தப்பட தொடங்கி இருக்கின்றன. அதோடைய ஒரு பகுதியாகத்தான் விஜயகாந்துக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கிற ஓட் பேங்க் விஜயகாந்த் தேமுதிக ஓட் பேங்க் வந்து நாளைக்கு கூட்டணிக்கு தான் பயன்படுத்தப்படணும்னு அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. நான் விஜயகாந்த் கொடுத்தது வந்து எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியோட சொல்லலை. ஆனால் இது அரசியல் ரீதியாக விருதுகள் பயன்படுத்தப்படுகின்றன என்பதை நாம் சொல்லாமல் இருக்க முடியாது. அதனால இந்த பாஜக வந்து எல்லாத்தையும் எல்லா விஷயங்களையும், அதாவது புலனாய்வு துறைகளையும் அரசியலுக்கு பயன்படுத்துறாங்க, வங்கிகளையும் அரசியலுக்கு பயன்படுத்துறாங்க, இன்கம் டாக்ஸையும் அரசியலுக்கு பயன்படுத்துறாங்க, விருது கொடுக்கறதையும் அரசியலுக்கு பயன்படுத்துறாங்க. எங்கெங்க ஓட்டு கிடைக்குமோ, தைப்பூசத்துக்கு ஒரு பிரதமர் வாழ்த்து சொல்லி பாத்திருக்கீங்களா சார்? தமிழ்நாட்டுல தைப்பூசத்துக்கு பிரதமர் வாழ்த்து சொல்றாரு சார். தமிழ்நாட்டுக்கு வந்தா நீங்க பாரதியாரை பத்தி சொல்றதோ திருக்குறளை பத்தி சொல்றதோ ஒரு பக்கம் விடுங்க, தைப்பூசத்துக்கு வாழ்த்து சொல்றாரு. அப்போ தமிழ்நாட்டை குறி வச்சு இங்க ஏதாவது 2-3 சீட் வர முடியுமா அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான கூட்டணி அவங்க அமைக்கிறதுக்கான முயற்சிகளை தொடர்ந்து இறங்குவாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இன்னும் வந்து பாஜக தன்னுடைய பார்வையை செலுத்தவில்லை. அது செலுத்தும் போதுதான் தேமுதிக அங்கு போகிறதா, அதிமுக அங்கு போகிறதா, வேறு எந்த கட்சிகள் அங்கு போகின்றன இப்ப தெரிய வரும். இந்த கட்சிகளுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாஜக தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருக்கும். ஏன்னா அது மத்தியில் ஆட்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த கட்சிகள் முதல்ல பாஜக தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதிமுக வேண்டுமானால் ராஜ்யசபா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர இந்த கட்சிகள் மத்தியில ஆட்சியில வர கட்சியோட தான் வந்து கூட்டணி வச்சுக்க விரும்புவாங்க. ஸோ பிரேமலதாவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாஜக தான் 6500 கோடி எலெக்ஷன் ஃபண்ட் இருக்கு. அவங்க தான் கூட்டணி கட்சிகளுக்கும் ஃபண்டு பண்ணுவாங்க. தேமுதிக அதிமுகவுக்கு வந்து இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் முக்கியம் கிடையாது. அவங்களுக்கு 26 எலெக்ஷன்ல ஃபண்ட்ஸ் தேவை அவங்களுக்கு, தேர்தலில் போட்டி போட்டு வெற்றி பெறதுக்கு. அதனால பெரும்பாலும் இந்த கட்சிகள் எல்லோருமே வெயிட் அண்ட் வாட்ச் கேம்ல இருக்காங்க. இந்த யாரு பாஜக அதிமுக இந்த கட்சிகள் எல்லாமே இந்த அதிமுக பாஜக அதோட ஸ்டாண்ட் எப்படின்னு தெரியுற வரையும் எல்லாருமே ஒரு அமைதி காத்துட்டு இருக்காங்க. இது அந்த 2 பேர் ஏதாவது ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்த பிறகுதான் இந்த கட்சிகள் எந்த பக்கம் சாயின்னு பார்க்கணும். இந்த கட்சிகள் பெரும்பாலும் பாமக பக்கம் சாய்வதற்கான வாய்ப்பு, பாஜக பக்கம் சாய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன என்பது என் கருத்து. தேமுதிகவும் அதற்கு விதிவிலக்கல்ல. ஆனால் 14 சீட்லாம் ராஜ்யசபாலும் கிடைக்காது. அதிகபட்சமாக 2 அல்லது 3 சீட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவ்வளவுதான். பாமகவை யாராவது தாமதப்படுத்திட்டு இருக்காங்க ஒரு நாள். எந்த கட்சி அது அதிமுக கூடயா அல்லது பாஜக கூடயான்னு அவங்க வந்து இன்னும் அவங்களும் முடிவெடுக்காம இழுத்தடிச்சிட்டே இருக்கிறாங்களா? என்ன அவங்க என்ன டிமாண்ட் பண்ணுவாங்க? இல்ல தேமுதிக என்ன காரணங்கள் சொன்னா அதேதான். அவங்களோட ஓட் பேங்க்கும் 6% மேல கிடையாது. அதுவும் குறிப்பிட்ட ஏரியால தான் இருக்கு. அவங்க ஓட்டும் யாருக்கும் டிரான்ஸ்பர் ஆகிறது கிடையாது. மற்ற அவங்க ஓட்டும் யாருக்கும் டிரான்ஸ்பர் ஆகுது இல்ல, மற்றவங்க ஓட்டும் அவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகல. அவங்க ஓட்டு மட்டும் அவங்க ஏரியால மட்டும் அவங்க சீட் வாங்கிக்கிறாங்க, அவங்க ஏரியால நிற்கிறாங்க, அவங்க ஓட்டு வாங்கிக்கிறாங்க. அந்த ஓட்டு போதாதனால தோத்து போறாங்க. அதனால வந்து அவர்களுக்கும் வந்து பெரிய வாய்ப்புகள் கிடையாது. அவங்க சீட்டு மட்டும் அதிகமா கேட்கறாங்க. அவர்கள் வந்து வன்னியர்கள் வந்து குறிப்பிட்ட அளவு பர்சன்டேஜ் அவங்களுக்கு ஆதரவாளர் இருக்காங்க. அந்த ஓட்டை மட்டும் வாங்கிட்டு அது போதாதனால அவங்க தோத்து போறாங்க. வன்னியர் அல்லாத ஓட்டோ, சிறுபான்மையர் ஓட்டோ, தலித் ஓட்டோ பாமகவுக்கு போறதில்ல. மற்ற கட்சி வன்னியர்கள் ஓட்டும் பாமகவுக்கு போறதில்ல. அதனால அவர்கள் தோல்வி அடைகிறார்கள். அதனால அவர்களுடைய செல்வாக்கும் 5.5% தான் இருக்கின்றது என்னுடைய கருத்து. பொதுவில் பார்த்தீங்கன்னா இவர்கள் கேட்கிற ராஜ்யசபா பாமக கேட்கிற ஏற்கனவே வந்து அதிமுக ராஜ்யசபா வாங்கிட்டாங்க. யாரு அன்புமணி வாங்கி அதுலதான் இப்போ பதவியில அவர் இருக்காரு. அதனால வந்து பாமகவை பொறுத்த மட்டும் கூட அவர்கள் கேட்கிற அளவுக்கு சீட்டை வந்து பாஜகவோ தேமுதிக அதிமுகவோ கொடுக்குமா என்பது சந்தேகத்துக்கு ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். இந்த பாமக தேமுதிக 2 கட்சிகளுமே வந்து இப்போ எந்த கட்சி கூட்டணிக்கு போனா அந்த கட்சிக்கு லாபத்தா இருக்கு? அதிமுகவுக்கு போனா அது பயனளிக்குமா அல்லது பிஜேபிக்கு போனா அது பயனளிக்குமா? பிஜேபி கூட பாஜகவுக்கு போனா ஃபண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும், அதனால பிரச்சனை இல்லை. அதிமுக போனா அந்த அளவுக்கு ஃபண்ட்ஸ் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால பெரும்பாலும் இவர்கள் மத்தியில் ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்கிற பாஜகவோடு தான் கருத்து. இல்ல ஏடிஎம்கே பணம் செலவழிக்க மாட்டாங்க, ஏடிஎம்கே பணம் செலவழிக்க மாட்டாங்க, அவங்க செலவழிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க 26 வந்து அவங்களுக்கு பணம் தேவை. இவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? பாஜக தான் நிறைய பணம் இருக்கு. 6500 கோடி எலெக்ஷன் ஃபண்ட்ல எலக்ட்ரல் ஃபண்ட்ல வாங்கி வச்சிருக்காங்க. அவங்க தான் செலவழிக்க முடியும். மற்றவங்களுக்கு எல்லாம் அதிமுக ஒன்றும் செலவழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இல்ல இந்த ஃபண்ட்லாம் திரும்ப கொடுக்க சொல்லிட்டாங்க. அந்த எலக்ட்ரல் பாண்ட் ஃபண்ட்லாம் திரும்ப கொடுக்க சொல்லிட்டாங்க. அதாவது எல்லா பாண்டையும் கொடுக்கல, என்கேஷ் பண்ணாத பாண்டை தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த ஜனவரி மாசம் ஓபன் பண்ண விண்டோல 10 நாளைக்குள்ள என்கேஷ் பண்ணிட்டாங்க எல்லாருமே. அந்த 15 நாள்ல கொடுத்ததெல்லாம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு ரொம்ப லேட்டு. முன்னாடியே வந்திருக்கும் ஆக்சுவலா, ஜனவரிக்கு முன்னாடியே. ஜனவரிக்கு அப்புறம் வந்ததுனால பாண்டெல்லாம் வாங்கி அவங்க கேஷ் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும். சரி 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 ஓகே சார், நன்றி சார். பல்வேறு மிக்க நன்றி சார்.